ஆண்டவர் நம்மோடு கூட ரகசியங்களை பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை கேட்பதற்கு ஆயத்தமா என்ற கேள்வியை நாம் நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை நேசிக்கிற கர்த்தர், நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர், நம் மீது நோக்கமாக இருக்கிற கர்த்தர். ஆண்டவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட கர்த்தர். ஆகவே நாம் நம்மை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம், ஒப்புக் கொடுப்போம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவரை உம்மை தம் கரங்களில் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் கழிப்பார், துன்ப நேரத்திலும் ஆறுதல் கழிப்பார். எந்தூரத்தில் இயேசுவை நோக்கி இன்பம் பெற்றிடுவார். நீயும் இயேசுவை நோக்கி இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை நம் கரங்களில் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போல கண்கள் வந்தாலும் கருணை காட்டிடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருணை காட்டிடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை தம் கரங்களில் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்திலும் வேடனுடன் காணிப்பார், சோர்வடையும் நேரத்திலும் வேடனுடன் காணிப்பார். அவர் வெளிச்சம் ரட்சிக்கும் மரணம் தாமதமின்றி வந்திடுவார். அவர் வெளிச்சம் ரட்சிக்கும் மரணம் தாமதமின்றி வந்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவரை உன்னை தம் கரங்களில் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சகல வியாதியை
குணமாக்க வந்தவரா சகல வியாதியையும் குணமாக்க வந்தவரா இருந்தாலும் வேதங்கள் நின்றி திருவரை அழிப்பீர்களே யாராயிருந்தாலும் வேதங்கள் நின்றி திருவரை அழிப்பீர்களே இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் அவரை தம் கரங்களில் இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உடைய பொற்கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் காண வந்திருக்கிறோம், உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அடியனை மறைங்க, நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமே எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் இந்த பக்கம் வந்துரு. நீ தான் அந்த பக்கம், இந்த பக்கம் உன்னை பார்க்குற மாதிரி. தண்ணி, நல்ல தண்ணி. இந்த பக்கம் ஒன்று மறைச்சிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி. போதும். ரைட். ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமான தேவஜனமே, மீண்டுமாக உங்களை முகமுகமாக சந்திக்க ஆண்டவர் இந்த நாளை நமக்கு நேமித்து கொடுத்தபடியினாலே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்கிறோம். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், ஊழியருடைய குடும்பத்தினர், திருச்சபை பெரியவர்கள், பொறுப்பாளர்கள், தலைவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற, ஊழியத்துல உதவி செய்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்துல நினைவு கூர்ந்து அனைவருக்கும் ஆண்டவருடைய பெயரான வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓம்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், இது நான் உங்களுக்கு இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லையா? அர்த்தம் தெரியுமா? புருஷனை பசும் பொன்னிலும் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படல இல்ல? கேள்விப்பட்டீங்களா இந்த வார்த்தையை? அல்லேலூயா. ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க.
கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்படலையா? என்னம்மா? கேள்விப்படல. வெரி குட், ஸ்தோத்திரம், நன்றி, ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னன்னா, நம்ம செய்தி எதுக்காக கொடுக்கிறோம் தெரியுமா? இங்க செய்தி எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக செய்தி வேலை என்று ஒன்று இருக்கிறது? ஆமா, சரி. வளர்ந்தா என்ன பண்ணணும்? வளர்றதுக்கு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். வெரி குட். அடுத்தது 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 சரி சரி. இன்னும் நீங்க ரொம்ப பழைய, நான் ரொம்ப பழைய ஆளு, நீங்களும் எனக்கு ரொம்ப பழைய ஆளு. ஆனா நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஏதோ புது ஆளை பார்த்த மாதிரி மிரள்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை, எனக்கு ஒரு எண்ணம். சரி, பரவாயில்ல, அது சரியாயிடும். இப்ப செய்தி எது கேட்கிறோம் தெரியுமா? மனமாற்றம் வர்றதுக்காக செய்தி கேட்கிறோம். எது கேட்கிறோம்? மனமாற்றம் வர்றதுக்கு. சரி, போன முறை நான் வந்தேன், என்ன செய்தி சொன்ன ஞாபகம் இருக்கா இருக்காது? சொல்லுமா சொல்லுங்க, கரெக்ட். என்னது? வெரி குட், கரெக்ட், சூப்பர். அடுத்தது? வெரி குட், ரைட். வேற பத்தியா? ஒரே ஒரு வார்த்தை தான் ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் அன்னைக்கு 3 குறிப்பு சொல்லி சொன்னேன். 3 குறிப்பு. அந்த குறிப்புல ஒண்ணுதான் சகோதரி சொல்றது கரெக்ட், தப்பு கிடையாது. ஆனா 3 குறிப்பு சொன்னேன். பத்தியா? தெரியல. இது ரொம்ப தவறுங்க. இது மகா தவறு. உங்களுடைய இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, நாம சில நேரங்கள்ல இப்படிதான் நம்ம தவறா சில விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதை நீங்க உடனே மாத்திக்கணும். சில விஷயங்களை மாத்திக்கணும். இப்ப செய்தி எதுக்கு சொல்லப்படுறது தெரியுமா? நான் அதை கேட்டு புரிந்து அப்ளை பண்றதுக்காக சொல்லப்படுறது. நான் சொல்றது ஞாபகம் இருக்கா? எதுக்கு அப்ளை பண்ண? என்னுடைய வாழ்க்கையில நான் அப்ளை பண்ண வேண்டும். அதற்காக தான் செய்தி சொல்லப்படுறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க சொல்றத சொல்லுங்க, நாங்க செய்யறத செய்வோம் அப்படின்ற மனநிலை நமக்கு என்ன பண்ணக்கூடாது, எப்பொழுதும் இருக்கவே கூடாது. நான் ஒரு விசேஷமான காரியத்தை முக்கியமா ஒண்ணு சொல்லிட்டு போனேன். அதுல ஒரு குறிப்பு சொல்றேன், இப்ப ஞாபகம் வருதா பாருங்க. நான் ஆலயத்திற்கு எதற்காக போக வேண்டும், போனா என்ன நன்மை சொன்னா தெரியல. பாத்தீங்களா? அப்போ இது ரொம்ப வேஸ்ட்டுங்க, டெஃபினட்டா வேஸ்ட். நாங்க எதுக்கு பிரயாசம் எடுக்கிறோம்? இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு விசேஷத்தை சொல்றேன். நான் மதுரையில இருந்தேன், உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டு. அதுவும் ஞாபகம், அதுவும் தெரியல எனக்கு தெரியல. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையான்னு தெரியல. நான் மதுரையில இருந்தேன். என்ன ஆண்டவர் மதுரைக்கு போக சொல்லிட்டாரு. ஆனா ஆண்டவர் மதுரையில இருந்து இல்ல திரும்பி ராணிப்பேட்டைக்கு போகணும்னு அனுப்பிட்டாரு. வந்த முதல் சர்ச்சு, மதுரைக்கு போயிட்டு வந்து நான் முதல் சர்ச்சு எந்த சர்ச்சுக்கு வந்தேன் அப்படின்னா, உங்க சர்ச்சுக்கு தான் வந்தேன். நான் சொல்றது புரியுதா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் எப்படியெல்லாம் கிரியை செய்யறாருன்னு பாத்துக்கங்க. முதல் நான் மதுரைக்கு போயிட்டு அதுக்கு முன்னாடி நிறைய வந்திருக்கிறேன். ஆனால் ஒரு 1.5 வருடம் 2 வருடம் கழித்து முதல் வந்த சர்ச்சு எந்த சர்ச்சு? உங்க சர்ச்சுக்கு தான். இன்னைக்கு 50வது வாரம் இந்த சர்ச்சுக்கு தான் வந்திருக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? 50வது வாரம் இது. எத்தனாவது வாரம்? 50வது. எனக்கு நான் மதுரையிலிருந்து வந்து இது 50வது வாரம். நான் சொல்றது புரியுதா? இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த 50 வாரத்துல ஒரு வாரம் தவறாம ஆலயத்துக்கு வந்தவங்க கை தூக்க பார்க்கலாம். ஒரே ஒருத்தர் தான். இவரு கை தூக்கணுமா என்ன? வேற வழி இல்லாம கை தூக்குறாரு. அவரு கணக்கு காட்டுறதே கை தூக்குறாரு. புரிந்து கொள்ளுங்கள். நீ முதல்ல எதுக்கு ஆலயத்துக்கு வரணும்னு எனக்கு புரியல. அதான் நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லிட்டு போனேன்.
5 குறிப்புகள் சொன்னேன். அதுல 6வது குறிப்பு எனக்கு என்ன நன்மைன்னு சொன்னேன். இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு சர்ச் இங்க இருந்து அந்த வாசல்ல இறங்குறதுக்கு முன்னாடி இறக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க நீங்க. உண்மையா இல்லையா? உண்மை. நீங்க இல்லைனாலும் அதான் உண்மை. ஏன்னா ஒருத்தருக்கு என்ன சொன்னே தெரியல. அப்போ இது ஏதோ நேரம் கடத்துவதற்காக இந்த நேரம் கிடையாது. நேரத்தை கடத்துறதுக்காக செய்தி வேலை கிடையாது. செய்தி வேலை எனக்கு ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற நேரம், ஆண்டவர் என்னோடு பேசக்கூடிய நேரம். அந்த நேரத்தை நான் வீணடித்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா சொல்றேன், நிச்சயமா. இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். ஒரு பெரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு பெரிய உண்மையை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். தயவு செய்து எல்லா ஞாபகத்தையும் இங்க கொண்டு வாங்க. வீட்டுல எல்லாம் இருக்காது, நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. இங்க உங்க மனசுல எங்க இருக்கும்? வீட்டுல, ரோட்ல, வண்டியில, அந்த வேலையில. தயவு செய்து அதை உடனே சரி செய்து இங்க கொண்டு வந்துருங்க. உடம்பு மட்டும் இங்க இருந்தா பத்தாது, மனதும் இங்கே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி 2 தகவல் கொடுக்கிறேன். அது உங்களுக்கு எந்த வகையில சரி, எந்த வகையில் அது உங்களுக்கு பொருந்தும் பாருங்க. ஒன்று, சமீபத்துல ஒரு தூய்மை பணியாளர் என்ன பண்ணாரு? ஒரு பெண், அவருக்கு 35 வருடங்களாக தூய்மை பணி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னது புரியுதா? எத்தனை வருடமா? 35 வருடமா. தூய்மை பணினா என்ன தெரியுதா? தெரியும். தூய்மை பணி வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த அம்மா ஒரு நாள் என்ன பண்ணல, நான் அந்த வேலைக்காக அவங்க என்ன பண்ணல, வருத்தமோ வேதனையோ என்னை யாரும் அங்கீகரிக்கல, நான் இப்படியே 35 வருஷமா இதே வேலையை நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் என்ன பண்ணல, நினைக்கல. ஆனா அவங்களுடைய கடமையை அவங்க நல்லா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தாங்க. என்ன சந்தர்ப்பம்னா, அவங்க தூய்மை பணி செய்யற வழியில ஒரு பைய பாக்குறாங்க. நான் சொல்றது புரியுதா? கவனிக்கிறீங்களா? ஒரு பை, அந்த பை நிறைய என்ன இருக்குன்னா 35 சவரன், சாரி 45 சவரன் நகைகள் இருக்கு. மாமா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண, கொஞ்சம் எடுத்துட்டு போயிருமா அந்த பக்கம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப 45 சவரன் நகை அவங்க அந்த பையில இருக்கு. அது ரோட்ல இருக்கு, ரைட்டா? ஆனா அவங்க என்ன பண்ணல, இது எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அவங்க நினைக்கல. மறுபடியும் அவங்க பணியை தான் பார்த்தாங்க. எனக்கு கொடுத்த ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அதை கையில் எடுத்து நேரா போய் அருகில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்ச பிற்பாடு அது அந்த உரியவனிடம் அது போய் சேர்ந்துருச்சு. அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் பிரியமானவர்களே, அவர்கள் எவ்வளவு பெரிய உண்மையை செய்திருக்கிறார்கள் தெரியுமா? எவ்வளவு பெரிய சத்தியத்தை செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா? ரைட்டா? அவங்க பேர் என்ன தெரியுமா? பத்மா. என்ன பேரு? பத்மா. இப்ப நமக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நாம என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒரு சந்தர்ப்பம் இப்படி கொடுக்கப்பட்டா என்ன பண்ணுவோம்? இந்த பேர்ல நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அவங்க யாருன்னு. அவங்க என்ன நம்பிக்கையில இருப்பாங்க எல்லாம் அவங்க அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க வீடெல்லாம் பார்த்தோம். அப்ப புரிந்து கொள்ளுங்கள். இப்ப அவங்க எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, நாம எப்படி இருக்கிறோம் யோசிங்க. 2வது ஒரு குறிப்பு, அதாவது கோயம்புத்தூர்ல ஒரு தம்பதி, கணவர் எலக்ட்ரிசிட்டி போர்டுல ஜூனியர் இன்ஜினியரா வேலை செய்யறார். அவருடைய மனைவி ஹாஸ்பிட்டல்ல, மருத்துவமனையில ஸ்டாஃப் நர்ஸா வேலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த தம்பதியருக்கு 10 வயதுல ஒரு குழந்தை, பெண் குழந்தை இருக்கு. இவங்க 3 பேரும் ஒரு 4 நாள் 1 வாரத்துக்கு முன்பாக தற்கொலை செய்து கொண்டார்கள். ஏன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த பெண்
இன்னைக்கு மருத்துவ ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்றாங்கல்ல அந்த அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய் கடந்த 2 வருடங்களாக இருந்திருக்கிறது. இந்த உபாதை தாங்க முடியாம அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. என்ன உண்மை என்றால், அவங்க சாவறதுக்கு முன்னாடி சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போய் சிஎஸ்ஐ இயேசுநாதர் ஆலயம் அப்படின்னு கோயம்புத்தூர்ல பெரிய நாயக்கன் பாளையத்துல இருக்கு, அது காலனி பகுதியில. அங்க போய் அந்த கல்லறை தோட்டத்துக்கு 50,000 ரூபாய் பணத்தை கட்டி இருக்கிறாங்க. கட்டிட்டு சாவறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு, நாங்க செத்துற போறோம், எங்க பாடியை நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் எடுத்துட்டு போய் கூரெல்லாம் போடாதீங்க, நேரா என்ன பண்ணுங்க, நான் பணத்தை கட்டிட்டு இருக்கிறேன், அங்க போய் என்ன பண்ணிடுங்க, அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க. புரியுதா? நம்முடைய சபைகள் எப்படி இருக்கிறது, சபை விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக வெளிப்படுகிறது. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க வேற நம்பிக்கையில இருந்து வந்திருக்கிறவங்க. இங்க இருக்கிற அம்மா இருக்காங்க, இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தவங்க, சமீபத்துல வந்தவங்க சபைக்கு. ஏன் வந்திருக்கிறாங்க? எல்லா இடத்துக்கும் போயிருப்பாங்க, பல இடங்களுக்கு போயிருப்பாங்க, பலது பார்த்திருப்பாங்க, எங்கேயும் பதில் கிடைக்கல. கடைசியா எங்க வருவாங்க? இங்கதான் வருவாங்க. ஏன்னா ஆண்டவர் தான் நமக்கு என்ன பண்ணுவாரு, விடுதலை கொடுக்க முடியும், அவரால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அப்படின்னு வர்றவங்க தான் எல்லாரும். ஆனா என்ன கேட்டா, இதுவரைக்கும் நான் என் லைஃப்ல என்னுடைய ஊழிய பாதையில இதுவரைக்கும் நான் இப்படிப்பட்ட மக்களை நான் பார்க்கவில்லை. ஆண்டவருடைய சமூகத்துல வந்தும் ஃபெயிலியர் ஆனவங்க இந்த குடும்பமா தான் இருக்க முடியும். ஃபெயிலியர் இல்லைன்னா சாவறதுக்கு முடிவு எடுப்பாங்களா? சாவறதுக்கு முடிவு எடுப்பாங்களா? எங்க வந்துட்டு ஆலயத்துக்கு வந்துட்டு நிச்சயமா அவங்க அந்த சபையில அங்கத்தினராக இருக்கக்கூடிய குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் அங்கத்தினராக கூட இருக்கலாம். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு அந்த வியாதி வந்திருக்கு. அது வரைக்கும் அவங்க வேற நம்பிக்கையில இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு கணிப்பு யூகத்துல சொல்றேன், ஒரு 2 வருஷமா தான் அந்த ஆலயத்திற்கு அவர்கள் வரக்கூடியவர்களாக இருந்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. அதற்கு முன்பாக முடிவு எடுத்து விட்டார்கள். யாரை போல? யாரை போல தெரியல. யாரை போல தெரியல. யாரை போல? யூதாஸ் காரியோத்தை போல. சொல்லணுமா வேண்டாமா? இது உங்களுக்கு தெரியாதா? ஆண்டவரோடு 12 சீஷர்களில் ஒருவனாக இருந்தவன் யூதாஸ் காரியோத்து. ஆனால் அவன் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே அவன் தற்கொலை செய்து கொண்டான், 4 கொண்டு செத்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பேதுருவும் தான் அங்க இருந்தான். அவனும் தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியல, ஆண்டவரை காட்டி கொடுத்தான், மறுதளித்தான். ஆனா அவன் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டிருந்தான். ஆகவே தான் அவர் பார்த்த மாத்திரத்திலேயே ஐயோ என்று கதறி அழுது ஓடி வந்து ஒரு பாதத்தை பிடிச்சு, நான் என்ன மன்னிச்சிரு ஆண்டவரை, நான் தப்பு பண்ணிட்டேன். பிரியமானவர்களே, தயவு செய்து இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய ஆபத்து. இன்னைக்கு சபை எங்கே போய் கொண்டிருக்கிறது என்கிறதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். சம்பவம் ஒரு உதாரணம். நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நான் இன்னும் அப்படியே தான் இருப்பேன் அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்களை காப்பாற்ற யாராலும் முடியாது, கர்த்தராலும் முடியாது. அதுதான் இங்க நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஏன்னா ஊழியர் மட்டுமே சபை கிடையாது, இல்ல நான் மட்டுமே சபை கிடையாது, நீங்கள் அனைவரும் சேர்ந்துதான் சபை. நீங்கள் எல்லாம் செயல்படுகிறவர்களாக மாறினால்தான். நீ ஒண்ணு யோசிங்க, அந்த அந்த குடும்பத்தை அந்த சபைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுடைய வருத்தம் நிச்சயமா கேள்விப்பட்டிருப்போம். அவங்க சொல்லனாலும் அவங்களுடைய நடைமுறை பாவனையில புரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் அவங்களை விசாரிச்சிருக்கலாம். அக்கம் பக்கத்துல சபையில உட்கார்ந்து இருக்கிறவங்க விசாரிச்சிருக்கலாம், என்னமா ஆச்சு, ஏமா நாங்க ஜெபம் பண்றோமா,
நீ கவலைப்படாத, தைரியமாயிரு, கர்த்தர் கைவிட மாட்டாரு, உன்னை என்னைக்கு கைவிட மாட்டாருமா, என்ன எப்படியெல்லாம் காப்பாத்தினார் தெரியுமா? இப்படி ஒரு வார்த்தை அந்த குடும்பத்திற்கு சொல்லி இருப்பார்களானால் அவங்க செத்திருப்பாங்களா? அப்ப என்ன அர்த்தம்? நீங்க யாருமே பேசலன்னு அர்த்தம். நீங்க யாருமே பேசல, வருவீங்க போயிட்டீங்க, வருவீங்க போயிட்டீங்க, அவங்க அவ்வளவுதான் போல இருக்குன்னு போயிட்டாங்க. இப்ப யார் பொறுப்பு? சபை ஊழியர் மட்டும் பொறுப்பு இல்ல, சபை விசுவாசிகளும் இதற்கு பொறுப்பு. சபை விசுவாசிகளும் பொறுப்பு. இன்னைக்கு உங்க வீட்டு பக்கத்துல, உங்க பகுதியில இது போன்றவர்கள் ஏராளம் இருப்பார்கள், ஏராளமான மக்கள் இருப்பாங்க. நான் அதை விசாரிக்க மாட்டேன், நான் விசாரிக்க மாட்டேன், என் பாடே பெரும்பாடா இருக்குது, என் கஷ்டமே பெரும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நான் போய்கிட்டு இருந்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க யார் சந்திக்கிறது? ஆண்டவர் அதற்காகத்தான் உங்களை அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு வந்து உட்கார வைத்திருக்கிறாரு. அப்ப இதை செய்யணும்னா வசனத்தை கேட்கணும். நானா செய்ய முடியாது, எனக்கு அது முடியாது, எனக்கு தெரியாது. ஆனால் வசனம் உங்களை உந்தும், உந்தி தள்ளும். நீங்கள் செயல்பட ஆண்டவர் உங்களை உந்துவா, நீங்க அப்பொழுது செயல்பட வேண்டும். ஆனால் இது எதையும் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. சரி, இப்ப நான் செய்திக்கு போறேன். இன்னைக்கு ஒரு 3 குறிப்பை நான் சொல்ல போறேன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எழுதி கொள்றவங்க நோட்டு ஒருத்தர் மட்டும் தான் வச்சிருக்கிறாங்க, 2 பேர் ஒருத்தர் திறக்கிறாங்க, மத்தவங்க கிட்ட இல்ல. சரி, பரவாயில்ல, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 3 குறிப்பு. 1, தேவனோடு தமிழர்களுக்கு, நான் சொல்றது புரியுதா? யாருக்கு யாருக்கு? தேவனோடு யாருக்கு? தமிழர் அப்படின்னா யாரு? எனக்கு என்ன உறவு? நான் சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா? தேவனோடு தமிழருக்கு என்ன உறவு? ரைட்டா? சரி. 2வது, இன்றும் தொடரும் வீழ்ச்சி. அந்த உறவு இருந்தும் அந்த வீழ்ச்சி, வீழ்ந்து போதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஏன், என்னதுன்னு பார்க்க போறோம். 3வது, எழுச்சியின் முறை. நான் எப்படி எழுவது என்பதை இன்றைக்கு நாம சற்று நேரம், கொஞ்சம் நேரம் கொடுங்க, விளக்கமா உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு உண்மையும் சேர்த்து சொல்ல போறேன். நமக்கு தெரியாத உண்மை, ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம். இப்ப தேவனோடு அல்லது எனக்கு என்ன உறவு? கரெக்டுங்களா? இப்ப நீங்க ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த பரிசுத்த வேதாகமம் யாரை குறித்து அதிகமாக பேசுகிறது? நான் படிச்சா தானங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல போறீங்களா? இல்லங்க, இது இவங்களெல்லாம் பேசுது அப்படின்னு நான் சொல்ல போறேன்னு சொல்ல போறீங்களா? ஒருத்தரும் பதில் தெரியல. இந்த வேதாகமம் யாரை குறித்து பேசுகிறது? கர்த்தருடைய சரி, சொல்லுங்க சொல்லுங்க. ரைட், கரெக்ட், சொல்லுங்கம்மா. சரி, வெரி குட். அடுத்தது அடுத்தது என்னங்க, யாரை குறித்து தான் பேசுது அதிகமா? பத்தியா, எனக்கும் ஆண்டவருக்கும் இதான் உறவுன்னு நீங்க சொல்றீங்க. யாரை குறித்து பேசுது அதிகமா? வெரி குட், வெரி குட். அடுத்தது அடுத்தது ஐயா, என்னையா இது? ரொம்ப வேதனையாகுதுங்க எனக்கு. சரி, இஸ்ரவேலரை குறித்து பேசுகிறது. உண்மையா இல்லையா? உண்மை. இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பேசுது. உண்மையா இல்லையா? உண்மை. இப்ப எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப நான் எனக்கு வந்து ஈடுபாடு இருந்தா தான்
நான் என்ன பண்ணிருப்பேன்னா, இப்ப நீங்க சொல்றீங்களா உண்மைன்னு, நான் என்ன தெரியுமா யோசிச்சிருக்கணும்? நீ யார்? நீங்களும் நானும் யாரு? இஸ்ரவேலரா? இஸ்ரவேலர்கள் மாதிரியா? யாருங்க நீங்க? நீங்க யாருங்க? இஸ்ரவேலரா? என்னங்க இது? ஐயா, இவ்வளவு மோசமா இருப்பீங்க நான் நம்பவே இல்லைங்க. நானு நீங்க எல்லாம் பயங்கரமான ஆளுங்களா இருப்பீங்க நான் ரொம்ப யோசித்தேனே. ஏங்க நீங்க தமிழருங்க. நீங்க தமிழ், நான் தமிழன் இல்லையா? நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் யாரு? யாருங்க? தமிழர் தானே? தமிழர்கள், ரைட். இப்ப எனக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கணுமா இல்லையா? ஏண்டா இந்த பைபிள் இஸ்ரவேலரை குறித்தே பேசுது, இஸ்ரவேல் பகுதியை பத்தியே பேசுது, என்ன குறித்து ஒண்ணுமே சொல்லலையே. அந்த எண்ணம் வந்துச்சா என்னைக்காவது? என்னைக்காவது யாருக்காவது ஒருத்தருக்கும் வரல. ஏன்னா நாம எப்படி இருக்கிறோம்னா, ஒரு மணி நேரம் வந்துட்டு அவ்வளவுதான், அப்படித்தான். அப்போ உறவு எப்படி இருக்கு பாருங்க. எனக்கும் ஆண்டவருக்கு என்ன உறவு? இப்ப நான் யோசிச்சிருக்கணுமா வேண்டாமா? ஏன் ஆண்டவரே, நானும் தான் உங்க பின்பற்றேன், இப்படி வசனத்தை வாசிக்கிறேன், எதுக்காக நீங்க எனக்கு வசனத்தை கொடுத்தீங்க? என்ன அடிப்படை? என்னை பத்தி ஒண்ணுமே பேசாத, ஏதோ ஒரு பகுதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பகுதியை குறித்து நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஏன் கேட்டிருக்கணுமா வேண்டாமா? நீங்களா சொல்லுங்க சார். சரி, அதுவும் போட்டோம். இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, வாசியுங்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனம். இந்த மனுஷன் யார் தெரியுமா? இந்த மனிதன் யார் தெரியுமா? இவன்தான் தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, நமக்கு ஆதி தகப்பன். தெரியுமா? தெரியுமா அந்த உறவு எப்படி இருக்கு பாருங்க. சரி, இது உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க, ஏதோ சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. வாசிங்க அதே 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை, இரும்பு, யாரானா? ஆசாரியா. எதுக்கு ஆசாரியன்? இரும்பு, பித்தளைக்கு. சரி, அடுத்தது வாசிங்க. அடுத்தது நாமான். இந்த நாமான் என்பவள் யார் என்றால், அவள் தான் நமக்கு நேரடியான தாய். யாரு? நமக்கு நேரடியான தாய். ஆதியிலே ஆதாம் பாவம் செய்தான், கீழ்ப்படியாமற் போனான், ஆகவே மரணம் வந்தது பூமிக்கு. ஆனால் அது அதோட போகல. ஆதாமுக்கு முதல் குழந்தை யார்? அவன்தான் காயின். ஆனால் அந்த காயினும் பாவம் செய்தான், பகைத்தான், தன் உள்ளத்தில் பகையை கொண்டிருந்தான். அந்த பகையினாலே தன்னுடைய சொந்த சகோதரனை வெட்டி சாய்த்தான். எப்படி வெட்டி சாய்ச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்படிங்க வெட்டி சாய்ச்சிருப்பான்? வெட்டுறதுக்கு என்னங்க வேணும்? கோடாலி வேணும். கோடாலி எதுல செய்வாங்க? இரும்புல செய்வாங்க. இரும்பு யாருங்க கண்டுபிடிச்சது முதல்ல?
இரும்பை யார் கண்டுபிடிச்சது? காயின். காயினுடைய வழியில, வம்ச வழியில வந்தவன் அவன் தான் இரும்ப கண்டுபிடிச்சான். சமீபத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார், ஆய்வறிக்கை வெளியிட்டார். என்ன வெளியிட்டார்னா, தமிழர்கள் தான் முதலில் உலகத்திலேயே முதல் இரும்பை கண்டுபிடித்து கையாண்டவர்கள் என்ற ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டார் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. அப்பேற்பட்ட வம்சம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யார், எந்த வம்சத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? தமிழர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நமக்கு பெருமை. நான் சொல்றது புரியுதா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் சரித்திரங்கள். இதெல்லாம் நீங்க தோண்டி பார்க்கல, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நமக்கு எவ்வளவு பெரிய சம்பந்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் எந்த வழியில் வந்தவர்கள்? காயின் நம்ம ஆதி தகப்பனாக இருந்திருக்கிறான். ஆனா காயின் ஏன் ஆண்டவர் விட்டுட்டார்னா, அவன் பாவம் செஞ்சா அவன் விட்டுட்டார். அதே ஆதாமுக்கு சேத் என்று ஒரு மகன் பிறந்தான். அந்த மகன் வழியாக மோசே பிறந்தார். மோசே வழியாக ஆபிரகாம் பிறந்தார். ஆபிரகாம் வழியாக தாவீது பிறந்தார். தாவீது வழியாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. இப்ப நாம எந்த வம்சத்தை படிச்சு கொண்டிருக்கிறோம் என்றால், சேத்தினுடைய வம்சம். சேத்து, நோவா, ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக ஒரு புத்தகம் தேவைப்பட்டது. அதுதான் இந்த புத்தகம். ஆனால் சரித்திரம் என்பது வேறொன்று உன்னை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த காயின், இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த நாவால் என்றவள் நாகர்களுக்கு தாய். தமிழர்கள் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்றால், நாகர்கள் என்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த நாகர்களுக்கு என்ன மொழி இருந்தது என்றால், தமிழ் மொழி இருந்தது. அவர்கள் தமிழை பின்பற்றி கொண்டிருந்தாங்க, வழக்கப்படியா வச்சுட்டு இருந்தாங்க. ஆகவேதான் நாம் தமிழர்களாக இருக்கிறோம். அப்ப நாம், நம்முடைய வம்சம் எது என்றால் நாகருடைய வம்சம். அந்த வம்சம் எதிலிருந்து வந்தது என்றால் காயின் வந்தது. இதான் சரித்திரம். இந்த உண்மையை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். வாசியுங்கள் 21. யாவருக்கும் தகப்பனானான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு ஒரு வழக்கு சொல் இருக்கு. அதாவது தமிழுக்கு ஒரு சொல்லாடல் இருக்கிறது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன சொல்லாடல் என்றால், கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வேலோடு முன் தோன்றிய மூத்த குடி. எந்த குடி? கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு தோன்றிய மூத்த குடி. எந்த குடி? தமிழ் குடி. நம்மளது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்க தமிழுக்கு இன்னொரு சிறப்பு ஒண்ணு இருக்கு. அதாவது சொல்லுங்க, தமிழுக்கு என்ன சிறப்பு இருக்கு? என்னமா தமிழுக்கு என்ன சிறப்பு இருக்கு? தமிழுக்கு முத்தமிழ் என்ற ஒரு சிறப்பு இருக்கு. என்ன தமிழ்? முத்தமிழ் ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன சிறப்பு? என்ன முத்தமிழ் என்றால், நான் சொல்றது புரியுதா? நல்லா கவனிக்கிறீங்களா? இயல், இசை, நாடகம், இது 3 சேர்ந்ததுதான் தமிழ். தமிழுக்கு இந்த சிறப்பு இருக்கு. இப்ப 21வது வசனத்தை இப்ப வாசிங்க.
ஆ, ம், ஆ. ஆமா, இப்ப ஒரு மொழி இருந்ததுன்னு சொல்றேன். அந்த மொழி எந்த மொழி, யார் அதற்கு தாய் என்று சொல்லி இருக்கு, வேதத்துல இருக்கு. அந்த மொழி அவன் அப்பவே என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? நாதஸ்வரம், கிண்ணறம் போன்ற இசை கருவிகளுக்கு தகப்பனாக வாழ்ந்திருக்கிறான். யாருடைய குடியில வந்தவன்? காயனுடைய குடியில வந்தவன், வழியில வந்தவன். அவன் கிண்ணறம் முதலிய வீணை போன்ற கருவிகளை பயன்படுத்துகிற ஒரு கூட்டமாக இருந்திருக்கிறது. அப்போ இசையை பயன்படுத்துகிற அளவிற்கு ஒரு மொழி இருந்திருக்குமானால் அது வேற எந்த மொழியும் இல்லை, அதுதான் தமிழ் மொழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சிறப்பை நாம வச்சிருக்கிறோம் பாத்துக்கங்க. ஆனா நாம எப்படி உட்கார்ந்துருக்கிறோம் தெரியுமா? எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துக்கிறோம். யாருக்கும்? எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் யாரோ நான் யாரோ, ஏதோ இவர் எப்ப பாரு திட்டுவாரு, வழியில பார்த்தா திட்டுவாரு, ஏன் வரலன்னு கேட்பாரு, அதுக்காக உட்காந்துக்கிறேன். யானா வரல, நானா வரல, அவர் திட்டுவாரு, வழியில பார்த்தா கூப்பிடுவாரு, வழியில எங்க போனாலும் நடுரோடு நிக்க வச்சு கேள்வி கேட்பாரு. அது ஒண்ணுக்காக வரீங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, நமக்கு தான் உரிமை. ஆனா என்ன நடந்தது என்றால், இவன் கீழ்ப்படியாம போனான். யார் கீழ்ப்படிமையா போனது? காயின் கீழ்ப்படியாம போனான். இப்ப இங்க ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 25 33 34. இல்ல 32 வாசிங்க, 32 இருந்து வாசிங்க. 31 இருந்து வாசிங்க. கடைசி வசனத்தை வாசிங்க, 34. அதேதான், இந்த விஷயத்தை தான் அங்கே காயின் செய்தான். இதே விஷயத்தை தான் அங்க செஞ்சான். ஆனால் உரிமை யாருக்கு இருக்குது? காயினுக்கு தான் உரிமை. ஆண்டவர் அவனை தான் முதல் பிள்ளையாய் கொடுத்தார், ஆதாமுக்கு. அவனுக்கு உரிமை. ஆனால் அவன் அதை அசட்டை பண்ணி போட்டபடியினாலே ஆண்டவர் ஆதாமுக்கு வேறொரு குழந்தையை கொடுத்து அவனை அந்த உரிமையை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டான். நான் சொல்றது புரியுதா? அப்ப இப்ப நீங்க இன்னொரு யோசிக்கணும். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பம், ஒரு 4 பிள்ளைங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? 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 ரைட். குடும்பம் இருக்கு. ஒரு குடும்பத்துக்கு 4 பிள்ளைங்க. அதுல 3 பேர் கோச்சின்னு போயிடுறான். ஏதோ சண்டை, எனக்கு அப்பாவே இல்லப்பா நீ அப்படின்னு போயிடுறான். ரைட்டா? ஆனா அவனுக்கு அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? இல்லைன்னு ஆயிடுமா? இல்லை தானே. அவன் மீண்டும் வந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? சேர்த்துக் கொள்வாங்க இல்லையா? வாசிங்க, வாசிங்க. லூக்கா 15 20வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவன் கெட்ட குமாரன். அவன் கோச்சின்னு போயிட்டான். சொத்தெல்லாம் வாங்கிட்டு எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, சொத்தை பிரிச்சுக்கிட்டே போயிட்டான். போறவன் அங்கே ஒரு சூழல், திரும்ப வருகிறான். வாசிமா.
தூரம் வரும்போதே பாக்குறான். அவன் மறந்துட்டு போயிட்டான். ஆனா அவன் தகப்பன் அவனை மறக்கவில்லை. ரைட்டா? நான் சொல்றது புரியுதா? அவன் தகப்பன் அவனை மறக்கவில்லை. அவன் தூரத்துல வரும் பொழுது இந்த தகப்பன் அவனை பார்க்கிறான். மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி அவனை முத்தம் செய்தான். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தகப்பன் இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அவ்வளவுதான். இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னுடைய மூதாதையர் ஆண்டவர் இடத்துல தகைத்து கொண்டு போயிட்டான். ஆனா ஆண்டவர் என்ன அப்படியே விடல. எனக்காக மரித்தார், தன்னுடைய ரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். இப்ப நான் என்ன பண்ணணும்? நானும் என் தகப்பன் போய் என் மூதாதையரை போல நானும் அப்படியே வாழ்வேனா? வாழலாமா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. இப்ப பொறுப்பு யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. அப்பா போயிட்டாரு, அவருடைய பிள்ளைகள் நாம. நான் என் தேவனை நோக்கி வருவேன், நான் ஆண்டவர் இடத்துல வருவேன் என்று சொல்லி நாம் வரணுமா வேண்டாமா? ஆனா அவர் என்ன பண்றாரு? காத்து கொண்டிருக்கிறார். அந்த தகப்பன் காத்து கொண்டிருக்கிறான். என் மகன் வரமாட்டானா 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 என்று காத்து கொண்டிருக்கிறான். இந்த வசனத்துல அவன் தூரத்துல வரும் பொழுது தகப்பன் பார்க்கிறான். பார்த்து ஓடி போய் அவனை கட்டி அவன் மீது மனமுருகி அவன் செய்த எல்லாத்தையும் மறந்து அவனுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுத்தது போல நமக்கும் ஆண்டவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். நமக்கும் கொடுக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா என்பதுதான் கேள்வி. புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் சும்மா ஆண்டவரை வரல. நீங்க சொல்றீங்களே நான் இஸ்ரவேலர் தான், ஆவிக்குரிய இஸ்ரவேலர் தான். எப்படி ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள்? அவரை விசுவாசிப்பதனால, அவரை நான் ஏற்றுக்கொள்வதனால, அவரை நான் பின்பற்றுவதனால, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவதனால நான் இஸ்ரவேலன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆனா நான் புரிஞ்சுக்காமையே வாழ்ந்துருக்கிறேனே, புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. எவ்வளவு பெரிய தவறு! நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. எந்த விஷயமானாலும் உங்களுக்கு முதலாவது அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது நீங்க நம்புறீங்களா நம்பலையா எனக்கு தெரியாது. நீங்க நம்பாம கூட போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒரு விசேஷமான காரியத்தை முதலாவது அறிவிக்கிறோம். நான் போன வாரத்துல போன் பண்றேன். நான் பொதுவாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், பல இடங்களை பார்த்துட்டு தான் நான் வருவேன் ரவுண்ட் அடிச்சுன்னு வர்றதுக்கு. ஆனா நீங்க நினைக்கவே பார்க்க மாட்டேன், ஒரு வருஷத்துல நான் 3வது முறை வந்துட்டேன். இப்ப 3வது முறை இல்ல 4வது முறை வந்துட்டேன். ஏன் எதற்காக வந்திருக்கிறேன்? அவர்கிட்ட போன் பண்ணி இந்த வாரம் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஐயா தாராளமா திறந்த வாசல் இருக்கிறது, வாருங்கள். அந்த மனநிலை இருக்கிறதுனாலதான் உங்களிடத்துல அடிக்கடி உங்களுக்கான செய்திகளை சொல்லிக்கொண்டு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்க என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்க? இப்ப நான் செய்தி சொல்றதுனால யாரால சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? அவர் சொல்றார் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க அதை எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் என் மீது பிரியமா இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியவே இல்லையே. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பது உங்களுக்கு புரியவே இல்லையே. உங்களுக்கு அறிவிக்க சொல்லுகிறாரே, முதலாவது அறிவி என்று சொல்லுகிறாரே, அதற்கான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கிறாரே. ஏன் உங்களுக்கு புரியவில்லை? எதற்காக புரியவில்லை?
இன்னொரு விஷயத்தை வாசிங்க. இப்ப ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது பத்தி நிறைய பேசலாம். இது இன்னொரு நாளைக்கு நிறைய பேசுறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பார். அப்பொழுது நான் உங்களோட பேசுறேன். இப்ப இன்னொரு வசனத்தை வாசிங்க. சகரியா 2வது அதிகாரம் 13வது அதிகாரம் 2வது வசனம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நாம நினைச்சிருக்கிறோம், என்ன நினைச்சிருக்கோம்னா அதுவும் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். இல்ல, ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார். இப்ப ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். மேடுன்னு ஒண்ணு இருந்தா என்ன இருக்கும்? பள்ளமும் ஒண்ணு இருக்கும். பள்ளம் இருந்தா தான் அதுக்கு மேடு. பள்ளம் இல்லைன்னா அது மேடா? மேடே தெரியாது. துன்பம் என்று இருந்தால் இன்பம் ஒன்று இருக்க வேண்டும். துன்பம் இல்லைன்னா இன்பம் தெரியுமா உங்களுக்கு? வித்தியாசம் தெரியுமா? இன்பத்துக்கு துன்பம் ஒன்று இல்லைன்னா இன்பத்துக்கு வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? தெரியவே தெரியாது. இனிப்பு இருந்தா கசப்புன்னு ஒண்ணு இருக்கணும். அந்த கசப்பு இருந்தால்தான் இனிப்பினுடைய சுவை நமக்கு தெரியும். நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரிஞ்சுக்கொள்ளுங்க. இனிப்பு ஒன்று இருக்கிறது என்றால் கசப்பு ஒன்று இருந்தால்தான் இனிப்பு. பள்ளம் ஒன்று இருந்தால்தான் மேடு. துன்பம் ஒன்று இருந்தால்தான் இன்பம். இது எதுவுமே இல்லைன்னா இன்பத்துக்கு வித்தியாசம் தெரியாது, மேட்டுக்கு வித்தியாசம் தெரியாது, இனிப்புக்கு வித்தியாசம் தெரியாது. அதற்காக ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார். அவ்வளவுதான். ஆனா ஒரு நாள் வரும், அதான் வசனம் சொல்லுது, நான் முற்றிலும் ஒழித்து விடுவேன். அப்படின்னா என்ன பொருள்? நான் இப்ப வச்சிருக்கிறேன், நீ இரு கொஞ்ச நாளைக்கு. நான் இருக்கிறேன் என்ன அவங்க தெரிஞ்சுக்கணும்னா நீ இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. வசனம் இப்படிதான் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம எங்க போய் கொண்டிருக்கிறோம்? நாம மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கிறோம்? ஒரு 3.23% தான் இருக்கிறோம். அப்படின்னா 96.8% அங்க இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க தெரியல. ஆனா நாம என்ன நினைச்சிருக்கிறோம்னா, ஐயோ அவங்கதான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, அப்ப அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். அல்ல, ஆண்டவர் ஒரு நாள் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 2:18 ஒழிவு பண்ணுவேன். அவ்வளவுதான். ஒரு நாள் போயிடும், ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல அப்படியே அழிச்சிருவாரு, எல்லாம் அப்படியே போயிடும். அப்போ உண்மையான தெய்வம் யார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருந்தா நான் ஊருக்கு போய் சேரவே முடியாது. சேர முடியுமா? போக முடியாது. அப்ப நான் வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக தான் ஆண்டவர் இதெல்லாம் வச்சு வந்திருக்கிறார். அசுத்தாவிகளை ஒழிய பண்ணுவேன். ஒரு ஆவி இருக்கிறது, அந்த ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவி இருக்கிற வரைக்கும் தான் பரிசுத்தாவியானவருக்கு மகிமை. ஆகவே வைத்து வைத்திருக்கிறார். ஒரு நாள் அதை ஒழிய பண்ணி விடுவார். வசனம் ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? அதன் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அற்புதங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எல்லா இடங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அற்புதங்களை செய்கிறவர் ஒருவர் மாத்திரம்தான், ஒரே ஒருவர் மட்டும்தான். எல்லாம் அவருக்கு கீழே தான் இருக்கு, எல்லாம் அவருக்கு கீழே இருக்கு. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆவியிலே தேவனோடு இருந்தார்.
சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டான ஒன்றும் அவராலே அல்லாமல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எல்லாத்தையும் அவர் தான் உண்டாக்கிறார். நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற அதையும் உண்டாக்குறவர் அவர் தான். ஆனா ஒரு நாள் அதை தள்ளி போடுவார், அதை ஒழித்து போடுவார். ஆனால் நம்பினவர்களுடைய கதி என்னாகும்? அதை நம்பினவர்களுடைய கதி என்னாகும்? அவர்களும் அப்படியே போய்விடுவார்கள். நான் சொல்றது புரியுதா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய உண்மைகளை வார்த்தையில வைத்து வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். நான் முன்பே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த வார்த்தைகளை எப்படி நம்ம வாசிக்கணும் அப்படின்னா, பிரியாணி சாப்பிடுற மாதிரி வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா இல்லையா? சொன்னா இல்லையா? ரசம் சாப்பாட்டுக்கும் பிரியாணிக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அதையும் நான் சொல்லிட்டு தான் போயிருக்கிறேன். ஆனாலும் நான் வாசிக்கல, நான் அதை தேடவில்லை, கேட்கல. என்ன ஆண்டவரே, நீ உங்களை பத்தி எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கணுமா வேண்டாமா? உங்களை பத்தி எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன் எனக்கு இப்படி இருக்கு சொல்லுங்க. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? கண்டிப்பா சொல்லுவார். அதுக்கெல்லாம் காலம் இருக்குப்பா, நீ பொறுமையா இருங்க, அவசரப்படாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, நான் பண்ணுவேன். எனக்கு அது எல்லாம் நடந்திருக்குது. அதாவது ஒரு காலம் வச்சிருக்கிறேன். கல்யாணமான உடனே குழந்தை பிறந்திருக்கா, அதுக்கு ஒரு காலம் இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அப்பதான் அது நடக்கும். நான் அவசரப்படுற மாதிரி எல்லாம் நடக்காது. பொறுத்தார், பொறுத்தார். பொறுமை இல்லை அவனுக்கு. யாருக்கு பொறுமை இல்லை? என் தகப்பனுக்கு பொறுமை இல்லை. என் வழியில், என்னுடைய வழியில், நான் அந்த வழியில வந்த என்னுடைய தாய் தகப்பனுக்கு பொறுமை இல்லை. அவன் ஆதாயம் மேல கோவப்பட்டான். அவன் என்ன பண்ணிருக்கணும்? இவனுக்கு தான் உரிமை. அவன் இரண்டாவது பிறந்தவன் ஆபேல். ஆனால் ஆண்டவர் அவனை என்ன பண்றாரு? அவனுடைய பொருட்களை அங்கீகரிக்கிறார். இவன் என்ன பண்ணிருக்கணும்? அப்ப அவன் யோசிச்சிருக்கணும், அப்ப நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் அதை சரி பண்ணிக்கணும், யோசிக்கணுமா வேணாம்? இல்லைன்னா அவர்கிட்ட போய், என்ன ஆண்டவரே, நானும் எனக்கு நான் என்ன பண்ணணும் அதை தானே கொண்டு கொடுப்பேன், நான் என்ன பண்ணணும் அதை தானே கொண்டு கொடுப்பேன், நீ இல்லாத என்கிட்ட எப்படி கேட்ட? அப்ப அவர் சொல்லுவாரு, இல்லப்பா நீ இப்படி பண்ணிருக்கணும். ரைட் ஆண்டவர், நான் பண்ணி முடிஞ்சு போச்சு. முடிஞ்சுதா இல்லையா? அதே கெட்டகுமாரன் கதையில இளைஞன் வர்றான், பெரியவன் அவரோட தான் இருக்கிறான். ஆனா இந்த சின்னவன் வந்துட்டான், அவன் சந்தோஷப்பட்டானா? அவன் வருத்தமா இருக்கிறான், கோபப்பட்டான், எரிச்சலா இருந்தான், அவன் சந்தோஷப்படவே இல்லை. ஆனால் அவன் தகப்பன் வந்து அவனை தேற்றுகிறான், அப்பா எல்லாம் உனக்குடா, என்கிட்ட இருந்து எல்லாம் உனக்கு. அவனுக்கு இல்லை, ஏன்னா அவனுக்கு கொடுத்துட்டேன், எதையும் நான் அவனுக்கு கொடுக்க போறது இல்லை. ஆனா வந்தவனை விட்டுடலாமா? உன் சகோதரப்பா வந்ததை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளலாம், வாப்பா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் தகப்பான்னு சொல்றான். அப்போ நம்முடைய ஆண்டவரும் அப்படிப்பட்டவர் தான். நாம் தான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? வித்தியாசம் பாராட்டி கொண்டிருக்கிறோம். நாம் தான் வித்தியாசம் பாராட்டி கொண்டிருக்கிறோம். வாசியுங்கள், மத்தேயு. சரி, இன்னொரு உண்மையை சொல்றேன், இந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8:11. ஆமா, யாரெல்லாம் வந்து பந்தி இருப்பார்கள் போடப்பட்டிருக்கு? ஐயா, யாரெல்லாம் வந்து பந்தி இருப்பார்கள் போடப்பட்டிருக்கு? அல்லேலூயா, அதுதான் கரெக்ட். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து யாரோட உட்கார்ந்து பந்தி இருப்பாங்க? ஆபிரகாமோடு பந்தி இருப்பார்கள். யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லியிருக்கு? கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும். நாம் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? பதில் இல்லை. நாம் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? கிழக்கு பகுதியை சேர்ந்தவர்கள். எவ்வளவு பெரிய ரகசியங்கள் இருக்கு தெரியுமா? நாம் கிழக்கு பகுதியை சேர்ந்தவர்கள். சரி, இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் தெரியுமான்னு பாருங்க, இல்லைன்னா அதையும் சொல்றேன். ஆண்டவர் பிறந்தார் இல்லையா? பிறந்த போது யாரெல்லாம் அவரை போய் பார்த்தாங்க?
மேய்ப்பர்கள் போய் பார்த்தாங்க. சாஸ்திரிகள் எந்த பகுதியில இருந்து போனாங்கன்னு போடப்பட்டிருக்கு. வாசிங்க மத்தேயு 2:1. ஆ ஆ ஆ ஆமா, ஏன் சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் சொன்னாங்க? ஏன் அந்த நட்சத்திரம் கிழக்குல தோன்றுச்சு? ஏன் அந்த நட்சத்திரம் கிழக்குல தோன்றுச்சு? ஏன் சாஸ்திரிகள் 3 பேர், சாஸ்திரிகள் தான் போடப்பட்டிருக்கு. அந்த பொருட்களை வச்சு 3 பேர்னு சொல்றோம். சரி, 3 பேர்ல வச்சுக்கலாம். அந்த 3 சாஸ்திரிகள் கிழக்குல இருந்து ஏன் அங்க போனாங்க ஆண்டவர் தரிசிக்க? தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம எப்படி இப்ப இருப்பீங்க நீங்க? எவ்வளவு காலத்து நீங்க சபையை சேர்ந்தவர்கள், எனக்கு தெரியுமே நீங்க எவ்வளவு பழமையானவர்கள்னு. ஏன் இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளல? ஏன் போனார்கள் என்றால் அதற்கு ஒரு வரலாறு. வாசிங்க ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம். நல்லா கவனிங்க, அங்க ஒரு குறிப்பு வட்டீங்க. என்ன குறிப்பு கொடுக்கிறாரு? இந்த கேஸ் அங்க இருந்து ஆரம்பிக்குது. இப்போ ஏதேன் தோட்டத்து எங்க இருந்ததுன்னு சொல்றாரு? கிழக்குல இருந்துச்சுன்னு சொல்றாரு. கிழக்கிலே ஏதேன் தோட்டத்திலே என்று சொல்லுகிறார். ரைட்டா? அப்போ மனித குலம் உருவானது அல்லது வளர்க்கப்பட்டது எந்த பகுதி என்றால் கிழக்கு பகுதி. அது எங்க இருக்கு அப்படின்னா ஈராக்ல இருக்கு. ஈராக்கு சுற்றி அந்த பகுதியில இருக்கு அப்படின்னு பொருள். ரைட்டா? சரி, அடுத்தது வாசிங்க ஆதியாகமம் 3:24. ஆமா, இப்போ ஈராக் பகுதி நான் உங்களுக்கு சொன்னேன். ஈராக் பகுதியிலிருந்து மனிதனை எங்க துரத்திட்டாரு? எந்த பகுதியை நோக்கி துரத்திட்டாரு? கிழக்கு பகுதியை நோக்கி துரத்திட்டாரு. அவங்கள போயிடுறான்னு சொல்லிட்டு ஆதாம் ஏவாள் நம்ம எந்த பக்கம் வந்துட்டாங்க? கிழக்கு பகுதிக்கு வந்துட்டாங்க. கீழ் நோக்கி வந்துட்டாங்கன்னு பொருள். கீழ் நோக்கி வந்துட்டாங்க. ஈராக் எங்க இருக்குன்னு தெரியுமா? வரைபடத்தை எடுத்து போய் பாருங்க. ஈராக் எங்க இருக்குன்னு பாருங்க. அதுல இருந்து கிழக்கு பகுதியை பாருங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 8:4. இந்த அரராத் மலை எங்க இருக்கு? பைபிள்ல அரராத் மலைன்னு போட்டிருக்கு. இந்த அரராத் மலை எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு பகுதியில இருக்கு. ரைட்டா? எந்த பகுதியில இருக்கு? மேற்கு பகுதியில இருக்கு. அது எங்கன்னா துருக்கி என்ற நாடு. நீங்க வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா துருக்கி எங்க இருக்கு, ஈராக் எங்க இருக்கு நீங்க பார்க்கலாம். ரைட்டா? சரி, இப்ப அதற்கு முன்னாடி அது போய் தங்கின இடம் அரராத்னு போட்டிருக்கு. அப்போ பேழை கட்டப்பட்டது எங்க இருக்கும் அப்படின்னா ஆபிரகாமை, அது ஆதாம் ஏவாளை எங்க அனுப்பிட்டாரு ஆண்டவர்? கிழக்கு நோக்கி அனுப்பிட்டாரு. இப்ப ஒரு ஆய்வு சொல்லுகிறது ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல பேழை கட்டினதற்கான ஆதாரம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். பேழை எங்க கட்டினாங்களா? ஆஸ்திரேலியா கீழ்ப்பகுதி, கடைசி கீழே அங்க பேழை கட்டப்பட்டது. அந்த பேழை வெள்ளத்துல போய் எங்க போய் தங்கிச்சு? அரராத் மலையில போய் தங்கிடுச்சு, மேற்குல போய் தங்கிடுச்சு. சரியா? வாசிங்க ஆதியாகமம் 11:2. ஆமா, அப்போ இந்த கிழக்கு பகுதி தான், இந்த பகுதியில தான் ஆண்டவரும் தோன்றினார். இஸ்ரேல் என்பதும்
கிழக்கு பகுதியில தான் இருக்கு. அதாவது ஆசியா கண்டத்துல தான் இருக்கு இஸ்ரவேல் என்ற நாடும். அப்போ நம்முடைய கடவுள் அவர், நம்முடைய ஆண்டவர் அவர் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கும் ஆண்டவருக்கும் அவ்வளவு உரிமை இருக்கு, நேரடி உரிமை யாருக்கும் இல்லை. ஐரோப்பியர்களுக்கு கூட கிடையாது. ஆனால் எனக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது உரிமை அவர்களை காட்டிலும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சரியா? சரி, இப்ப மனிதன் என்ன ஆயிட்டான்னா வீழ்ச்சி அடைந்திருக்கிறான். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொன்னேன், எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:12. ஆமா, என்ன பொருள் அப்படின்னா? என்ன பொருள் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. நீங்க என்ன வர வர ரொம்ப மோசமா போயிட்டீங்க. முன்னாடி எல்லாம் நல்லா பேசிட்டு இருந்த மக்கள், நீங்க எங்க இருக்கும்போது, கீழ் வீட்டுல இருக்கும்போது நல்லா பேசிட்டு இருந்தீங்க. மேல வர வர என்ன ஆயிடுச்சு? ஒன்னும் தெரியல. கீழ் வீடுனா என்ன தெரியுமாமா? உனக்கு தான் கீழ் வீடுனா என்ன தெரியுமா? உன்னதான் கேக்குறேன். அங்கதான் ஆலயம் நடந்துருந்துச்சு, உனக்கு தெரியுமா? தெரியும். கீழ் வீட்டுல இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நல்லா கலகலன்னு பேசிட்டு இருந்தவங்க நீங்க எல்லாம். ஆனா மேல விட்டு வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? சரி சரி, சொல்லுங்க, என்ன அர்த்தம் அதுக்கு? என்னமா? தாழ்மை. தாழ்மை இல்லம்மா. ஆமா, எழுந்துட்டீங்க. எழுந்துட்டேன்றீங்களா? சரி சரி, பயப்படாதீங்க. எனக்கு சரி, இந்த வசனத்துக்கு பதில் சொல்லுங்க. புருஷனை மனுஷனை ஓபியரின் தங்கத்திலும் அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா உங்களுக்கு? அது நீங்க வச்சிருக்கிற பைபிள் தானே படிக்கிறீங்க. நான் புதுசா சொல்றீங்க, இது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தானே. அப்ப இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணுமா தெரியாதா? தெரியணுமா, தெரிஞ்சுக்கொள்ள வேண்டாமா? எந்த வருஷத்துல இருக்கிறோம் நம்ம? 2026 உட்கார்ந்துக்கிறோம். எனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியலன்னா என்ன பொருள்? தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணல? நான் ஆண்டவரை நான் என்ன பண்ணல? உறவு கொண்டாடவே இல்லை. நான் ஆண்டவரோடு பேசவே இல்லை. நிச்சயமா பேசல. பேசியிருந்தா சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லியிருப்பார். அப்ப நீங்க பேசவே இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவரோடு உங்களுக்கு உறவு இல்லைன்னு அர்த்தம். நீங்களும் ஆண்டவரும் பேசிக்கொள்ளவே இல்லை. அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்காரு. நீங்க இப்படி இப்ப பாஸ்டர் பார்த்தா, உங்க பாஸ்டர் பாக்குறீங்க தூரம், என்ன பண்ணுவீங்க? தூரக்கிறாருங்க, அப்பவும் தோத்திரம் பண்ணுவீங்களா? ஐயோ பாஸ்டர். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஐயோ ஐயோ பாஸ்டர். அவர் அப்படியே போயிட்டார் போயிட்டார் போயிட்டார். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? என்ன பாஸ்டர் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இப்படிதான் ஆண்டவரை நீங்க பாக்குறது. எப்படி பாக்க? ஐயோ ஐயோ வந்துட்டார். அவர் அப்படியே போயிட்டார்னா போயிட்டார் போயிட்டார், அவ்வளவுதான். அதான் உங்களோட நிலைமை, எனக்கு தெரியும். இதுதான் உங்க நிலைமை. புரிஞ்சுக்கொள்ளுங்க, மாத்திக்கோங்க மாத்திக்கோங்க. அவர் அங்கதான், நீங்க ஓடி போய் என்ன பாஸ்டர் எங்களை பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்கணும் இல்லையா? கேட்போமா? ஐயோ பாஸ்டர், அவர் போயிட்டார் போயிட்டார் போயிட்டார், அவ்வளவுதான். இதுதான் நிலைமை, புரிஞ்சுக்கொள்ளுங்க. வாசிங்க ஆதியாகமம் 4:1. இல்லம்மா, ஏசாயா 4:1மா. அந்நாளிலே 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம்,
எங்கள் நிந்தை நீங்கும்படி மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஒரு உண்மையை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு உண்மை, இப்ப ஆதியில எப்படி மனுஷனை படைச்சார் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? நமக்கு எப்படி படைச்சாரு? மண்ணினால. எப்படி படைச்சாரு? சரி சரி, ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், தப்பு கிடையாது. ஆனா என்ன, எப்படி படைச்சார்னா ஒரு ஆண் ஒரு பெண், ரைட்டா? எப்படி படைச்சார்? ஒரு ஆண் ஒரு பெண், அப்படிதான் படைச்சார், ரைட்டா? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆமா. அப்போ ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இப்ப ஆதியா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:1 என்ன சொல்லுது? அப்படின்னா என்ன பொருள்? ரைட். ஒரு ஆண் ஒரு பெண்ணா? 7. அப்போ 1:7. படைக்கும் போது எப்படி படைச்சாருன்றாரு? 1:1. நான் சொல்றது புரியுதா? 1:1. இங்க என்னன்னு சொல்றாரு? 1:7. அப்போ நான் யோசிக்கணுமா வேண்டாமா? நான் யோசிக்கணுமா வேணாமா? யோசிக்கணுமா இல்லையா? என்னங்க, ஆண்டவர் படைக்கும் போது படைப்பு அப்படி இல்லையே, அவர் 1:1 தானே படைச்சாரு. இப்ப இன்னொன்னு கேக்குறேன். பிரளயம் வந்துச்சா? பிரளயம் வந்தது. பிரளயம் வந்தப்போ அழிஞ்சாங்க. யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க? நோவாவும் அவனுடைய எத்தனை பேரு? 8 பேர். என்ன கணக்கு? என்ன கணக்கு? 1:1. நான் சொல்றது புரியுதா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், ரொம்ப முக்கியம். படைக்கும் போது எப்படி படைச்சார் ஆண்டவர்? 1:1, ஆணும் பெண்ணும். அழிவுக்கு பிறகு எப்படி உண்டாக்குனார் ஆண்டவர்? 1:1. இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? 1:7 சொல்ல வரார். நான் பயப்பட வேண்டாமா? நான் பயப்படணுமா வேண்டாமா? நான் அலறணுமா வேண்டாமா? ஏன் ஆண்டவரே உங்களுடைய திட்டத்துல மாற்றம் வருது? என்ன ஆண்டவரே, ஒரு ஆணுக்கு 7 பெண்ணுன்றீங்க, என்ன கணக்கு? அலறணுமா வேண்டாமா? எங்க பயம் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. நீங்க எல்லாம் பயப்படுறீங்களா? உங்களுக்கு பயம் இருக்கா? உங்களுக்கு பயம் இருக்கா? ஜப்பான்ல 9 லட்சம் வீடுகள் கணக்கு இருக்கு. எத்தனை லட்சம்? 9 லட்சம். ஒண்ணு வேண்டாம். இப்ப இந்த காவலூர் பகுதி இருக்கு இல்லையா, எத்தனை வீடு இருக்கு சுமாரா சொல்லுங்க, ஒரு கணக்கு. சுமாரா 150 வீடு, கரெக்டா? ரைட். இப்போ 9 லட்சம் வீடு வரணும்னா எத்தனை ஊர் சேரணும்? காவலூர் மாதிரி எத்தனை ஊர் சேர்ந்தா 9 லட்சம் வீடு வரும்? சும்மா தோராய கணக்கு போடுங்க. நான் சொல்றது புரியுதாங்க? ஏமா நம்மளால ஒண்ணுமே தெரியலமா, நமக்கு ஒண்ணுமே தெரியல. நாம என்ன போய் வந்திருக்கிறோம். இப்படி இருக்க கூடாது. பயப்படணும், அலறணும், ஆயத்தப்படணும், எழுப்புதல் அடையணும், எழும்பணும், ஆண்டவரை கேட்கணும், கதறணும், மேல்கால் படியிடணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, பயம் வந்திருக்கிறது, ஆபத்து வந்திருக்கிறது, என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? கேட்கணும். கேட்டோமா? இல்லையே, கேட்ட மாதிரி தெரியலையே. கேட்கலையே, யாரும் ஒருத்தரும் கேட்கலையே. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அர்த்தமா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்லையே. இன்னொன்னு சொன்னா இப்ப அலறுவீங்க பாருங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, விதவைகள் இருக்கிறாங்க உங்க சபையில விதவைகள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. ஏங்க விதவைகள் இருக்கிறாங்க? கேட்டீங்களா? யாராவது? ஏன் விதவை பெருகிட்டு இருக்கிறாங்களே? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு கணக்கு இருக்கு, 2011 கணக்கு. என்ன கணக்குனா 6.8 கோடி. எவ்வளவு? 6. அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஞாபகத்துக்கு வரணும். எந்த ஞாபகத்துக்கு வரும்? பத்தியா, நமக்கு ஒண்ணுமே தெரியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க.
கோபப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே தெரியல. இது என்ன கணக்கு தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள் தொகை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள் தொகை என்ன தெரியுமா? தெரியாது. 2011 7.21 கோடி. அப்ப 6.8 7.21 எவ்வளவு? நியர் தானே, பக்கம் தானே. அப்போ ஒரு தமிழ்நாட்டு ஜனத்தொகை அளவிற்கு யாருடைய ஜனத்தொகை இருக்கா? விதவைகளுடைய ஜனத்தொகை இருக்கு. நீங்க வருத்தப்பட்டீங்களா? இப்ப நான் ஒரு குறிப்பு சொன்னேன்ல, ஒரு குறிப்பு சொன்னேன். மறைச்சு போனாங்க ஒரு குடும்பம், சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போய் 50,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு செத்து போச்சு. யாருக்கு பொறுப்பு? அதுக்கு யாரும் பொறுப்பு இல்ல, யாருமே பொறுப்பே இருக்கல. அவங்க பொறுப்புன்னு விட்டுட்டோம். ஆனா யார் பொறுப்பு? உங்களை எதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு? உங்களை எதுக்கு தெரிந்தெடுத்தான்? இங்க இந்த சபை எதுக்கு இருக்கு? யாருடைய சமாதானத்துக்காக இந்த சபை இங்க எழுப்பப்பட்டிருக்கு? அவர் யாருக்காக சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்? ஏன் அவர் சபையை நடத்துறோம்? இந்த காவலூருக்காக சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். காவலூர் மக்கள் சமாதானத்துக்காக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா அந்த சபையில சேர்ந்த நீங்களும் ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம், மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். நீங்க சும்மா ஒரு கணக்கு எடுங்க. உங்க பக்கத்து வீட்டுல உங்க தெரிஞ்சவங்களை ஒரு கணக்கு எடுங்க. எவ்வளவு பேர் விதவைகள் அப்படின்னு கணக்கு எடுத்து பாருங்க. உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு. எவ்வளவு குடும்பங்கள் இன்னைக்கு சிங்கிள் பேரண்டா இருக்கு. ஆனால் ஆண்டவர் எதுக்கு குடும்பத்தை உண்டாக்குனாரு? ஆதியாகமம் 2:18. போதுமா? மனிதன் தனிமையா இருக்கிறது நல்லதல்லப்பா. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா விருத்தி அடையாது, குடும்பங்கள் விருத்தி அடையாது. ஆகவே அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று உண்டாக்கினார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஜப்பான்ல மட்டும் 9 லட்சம் வீடுகள் கோஸ்ட் ஹவுஸ், பேய் வீடுகளாக மாறிவிட்டது. அங்க யாருமே இல்ல, சும்மா கொடுத்தா கூட வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. எத்தனை லட்சம்? 9 லட்சம் வீடுகள். ஏன்? அங்க யாரும் குடும்பத்துல அவங்க யாரும் சேராம, எல்லாம் குடும்பம் வேண்டாம் வேண்டாம்னு விலகி இருக்கிறாங்க. ஆகவே அது இன்னும் ஒரு கணக்கு இருக்கு. இன்னும் ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஒண்ணு வேண்டாம். இப்ப நம்ம எந்த வருஷத்துல இருக்கிறோம்? 2026. 2050 ஜப்பான் என்ற ஒரு நாடே இருக்காது. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? புரிஞ்சு கொள்ளுங்க. ஜப்பான் என்ற ஒரு நாடு 2050 இருக்காது. இந்த சூழல் நமக்கும் வரும், நமக்கும் வரும். அப்படிதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய குடும்பங்கள்ல கணவன் மனைவி சேர்ந்து இல்ல, தனித்தனி ஆயிட்டாங்க. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில நான் போய் கேட்கிறேன், ஒரு 4 தலைமுறை மக்கள், அவங்க வயசானவங்களை கேட்டா உங்க குடும்பம்னா அவர் என்னன்றாரு? அவங்க பெரிய பட்டியல் போடுறாரு. என் மாமா மச்சான் எல்லாம் கணக்கு சொல்றாரு. ஒரு கல்யாணமான கொஞ்சம் வயது ஒரு 50 வயது சேர்ந்தவங்களை கேட்டா அவங்க சொல்றாங்க, நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தங்கச்சி, எங்க அக்கா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாப்பா மாதிரி பொண்ணுகிட்ட போய் இன்னுமா உன் குடும்பத்தை பத்தி சொன்னா, நானு எங்க அம்மா, அவ்வளவுதான் குடும்பம். அப்பாவும் தங்கச்சியும் அவரு ஒரு குடும்பம். நான் சொல்றது புரியுதாங்க? நான் சொல்றது புரியுதா? தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. நாம எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கோம்னு புரிஞ்சு கொள்ளுங்க. நாம எப்படி இதுல இருந்து மீள போறோம்? அதுதான் இப்ப கேள்வி. இப்ப எப்படி மீள போகிறோம்? எப்படி மீள போகிறோம் என்றால் வாசியுங்கள். ஆதியா 1 தெசலோனிக்கர் 5:23. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் வரும்போது அல்லேலூயா.
எதெல்லாம் குற்றமற்றதா காக்கணும்? எதெல்லாம் குற்றமற்றதா காக்கணும்னு வேதம் சொல்லுகிறது? ஆவி, ஆத்மா, சரீரம். இப்ப எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க, வழக்கத்தை சொல்லுங்க. நீங்க காலையில எழுந்து இரவு தூங்குற வரைக்கும் என்ன செய்றீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. காலையில எழுறீங்க, காலையில எழுறோம், ரொட்டீன் இல்லையா? காலையில எழுறோம். இப்ப நான் இப்படி சொல்றேன், புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது காலையில எழுறோம், எழுந்த உடனே காஃபி குடிக்கிறோம், ரைட்டா? காஃபி குடிச்ச உடனே குளிக்கிறோம், குளிச்ச உடனே டிஃபன் சாப்பிடுறோம், டிஃபன் சாப்பிட்ட உடனே வேலைக்கு போறோம், வேலைக்கு போன உடனே இதான் ரொட்டீன் சொல்லுவாங்க. இந்த ரொட்டீன் உங்க வழக்கம் என்ன? பிரேயர் பண்றீங்க, சமையல் பண்றீங்க, வெரி குட். அடுத்தது, ரைட், வெரி குட். நீங்க பயன்படுத்த எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க, ஒண்ணு விடாம சொல்லுங்க. ஈவினிங் சமைப்பீங்க, அப்புறம் குழந்தை ஸ்கூலுக்கு போகும், அப்புறம் ஆமா அதே தானே செய்வீங்க, ரைட். நான் சொல்றது புரியுதா? எல்லாம் புரிஞ்சு, எல்லாரும் அதானே செய்யறோம், எல்லாரும் தான் செய்யறோம். இப்போ இதெல்லாம் எதுக்காக செய்யறோம் தெரியுமா? இதெல்லாம் எதுக்கு செய்யறோம் தெரியுமா? எதுக்கு? யார சொன்னாங்க? வளர்ச்சிக்காக. எதனுடைய வளர்ச்சிக்காக? நம்முடைய எந்த நம்முடைய ஆத்மாவுக்காக. வெரி குட். சரீரத்துக்காக செய்யறோம். நான் சொல்றது புரியுதா? எதுக்காக செய்யறோம்? சரீரத்துக்காக. துணி உடுப்புறோம், எதுக்காக? சரீரத்துக்காக. சாப்பிடுறோம், எதுக்காக? சரீரத்துக்காக. தூங்குறோம், எதுக்காக? சரீரத்துக்காக. எல்லாம் சரீரத்துக்காக. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆவி. அதுக்கு என்ன பண்றீங்க? வெறும் பிரேயர் பண்ணிட்டு முடிஞ்சிச்சா? சரி, பிரேயர் கரெக்ட், பிரேயர் கரெக்ட். அடுத்தது வேற என்ன பண்றீங்க? இப்ப இவ்வளவு செய்றீங்க உங்க சரீரத்துக்கு. உங்க சரீரத்துக்கு தலை வாடுறீங்க, பூ வைக்கிறீங்க, பவுடர் போடுறீங்க, ஸ்னோ போடுறீங்க, போடுறீங்களா? மை வைக்கிறீங்களா? எல்லாம் வைக்கிறது இல்ல, வைக்கிறோம். இங்கெல்லாம் வைக்கிறாங்க, நீங்க வைக்கிறது இல்ல. நீங்க விட்டுருலாம், உங்களை விட்டுருலாம். நீங்க போடுறாங்க, நீ எதுக்கு வைக்கிறீங்க? அப்போ ஆவி ஆத்மாவை என்ன பண்றீங்க? என்னைக்காவது யோசிச்சீங்களா? என்னைக்காவது யோசிச்சீங்களா? ஏன் யோசிக்கல? அப்போ எதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார்? சரீரத்தை மட்டுமா? ஆவி, ஆத்மா, சரீரம் மூணையும் பார்க்கிறார். மூணையும் பாதுகாக்கணும்னு சொல்றார். அப்ப என்ன பண்ணணும்? என்னங்க பண்ணணும் கேட்டீங்களா இன்னைக்கு அது பாஸ்டர் கிட்ட? ஏங்க இப்படி ஒரு வசனம் இருக்கு, இதுக்கு என்னங்க பதில்? நான் என்ன பண்ணேன், எனக்கு சொல்லி கொடுங்களேன். நான் கொஞ்சம் என் ரொட்டீன்ல அதை கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன்னு கேட்டீங்களா? கேட்கவே இல்லை. நீங்க எதையுமே கேட்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி பதில் வரும்? கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். ஆமா, தேடினாதான் கிடைக்கும்ன்றாரு, தட்டினாதான். அப்புறம் நீங்க எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்களே. ஆனா அவரு என்னன்றாரு, காலையில இங்க வந்த உடனே நீங்க ஏன் வரல, சீக்கிரம் வர சொன்னேன்னு யாரோ ஒருத்தர் திட்டினா ஓட்டான், வரவே இல்லை திரும்பி. அவ்வளவுதான், கொஞ்சம் கோவப்பட்டா போச்சு. அவர் என்ன கேட்டாரு? மைக் ஏம்பா ரெடி பண்ணல, அவன் ஆளை காணும். அவ்வளவுதான். சரியா? நியாயமா இது? நியாயமா? எது கேட்கிறாரு? அவர் வீட்டுக்கா கிடையாது, சபை கேட்கிறாரு. கர்த்தருடைய நாம மகிமைக்காக கேட்கிறாரு. நம்முடைய தவறாகும். ஏன் இதை பற்றியெல்லாம் நம்ம சிந்திக்கவே இல்லை? எப்ப சிந்திக்கிறதா உத்தேசம்? ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கு. எனி டைம் வரப்போறாரு. ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது, மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது. அநேக காரியங்கள் அதற்கு நேராக திரும்பி இருக்கிறது, தெரியவே இல்லை. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்முடைய உடலை நாம கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். போதை பொருள், போதை வஸ்து பயன்படுத்துறோம் இல்லையா? குடிக்கிறோம், புகைப்பிடிக்கிறது எல்லாம் இருக்கு. கெட்ட பழக்கங்கள் இருக்கு, கெட்ட எண்ணங்கள் இருக்கு. ஒண்ணு வேண்டாம், கோபப்பட்டால், வெறுமனே சொல்றேன், ஒண்ணும் இல்லை, நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. கோபம் மட்டும் பட்டீங்கன்னா உங்க உடம்பு பாதிக்கும், அவனை பாதிக்காது. நீ யார கோபப்படுறியோ அவனை பாதிக்காது. நீ திட்டுற அவனை பாதிக்காது, உன்னை பாதிக்கும். பாதிக்குமா பாதிக்காதா? ஆமாவா இல்லையா? அப்புறம் ஏன் செய்றீங்க?
அப்ப அதை நீங்க கெடுக்கிறீங்க, நான் பொருள் தானே அது. உங்க உடம்புல நீங்க தான் கெடுக்கிறீங்க, நீங்க தான் கெடுக்கிறீங்க. கோபப்படுவதனால் நீங்கள் உங்கள் சரீரத்தை, ஆண்டவர் சொல்றாரு, நீ வருத்தப்படுறதுனால ஒரு முழத்தை சொல்றாரா நீ கூட்ட முடியாது. ஏன்ப கோபப்படுற, ஏன்ப வருத்தப்படுற, நீ கவலைப்படாத. ஆனா நான் அப்படி வேற மாதிரி எடுத்துக்கிட்டு அர்த்தமே வேற. அவர் என்ன சொல்றாரு, நீ வருத்தப்படுறதுனால உன் உடம்பு பாதிக்கும். நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், நீ அதை பாதுகாக்க சொல்லியிருக்கிறேன். உன்னுடைய சரீரத்தை நீ பாதுகாக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப ஒண்ணு நான் சொல்றேன், நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் மேல பாக்குறாங்க நேரத்தை, அம்மா நேரத்தை பாக்குறாங்க, சீக்கிரமா முடிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க தயவு செஞ்சு. ரெண்டு விஷயம். இப்ப இந்த ஏரோப்ளைன் இருக்கு இல்லையா, ஏரோப்ளைன்ல விபத்து ஆகிற வரைக்கும் ஒண்ணுமே, விபத்து ஆகாத வரைக்கும் அது நல்லா போயிட்டு வந்துட்டு இருக்கும். விபத்து ஆனா மட்டும் ஒரு பொருளை தேடுவாங்க. என்ன பொருள்? கருப்பு பெட்டி தேடுறாங்களா? ரைட். நல்லா ஓடுற வரைக்கும் யாரும் தேட மாட்டான். ஆனா அந்த கருப்பு பெட்டி எப்ப தேடுவான்னா விபத்து ஆயிட்டா மட்டும் தேடுவான். ஏன்னா அந்த கருப்பு பெட்டியில எல்லா தகவலும் பதியப்பட்டிருக்கும். நான் சொல்றது புரியுதா? எல்லா தகவலும் பதியப்பட்டிருக்கும். அவங்க பேசுறது, என்னென்ன சுவிட்ச் ஆன் பண்ணாங்க, ஆஃப் பண்ணாங்க, எல்லா விஷயமும் அதுல பதிவாயிருக்கும். அந்த பொருள் கிடைச்ச உடனே அதை எடுத்து எப்படி விபத்து ஆச்சுன்னு கண்டுபிடிப்பாங்க. அது மாத்திரமல்ல, அது எங்க விழுந்தாலும், நெருப்புல விழுந்தாலும் தண்ணிக்குள்ள விழுந்தாலும் ஒண்ணுமே ஆகாது, பத்திரமாக எடுக்க முடியும். நான் சொல்றது புரியுதா? அது போலதான் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு கருப்பு பெட்டி வச்சிருக்கிறார். அதுக்கு பேர் தான் ஆத்துமா. ஹல்லேலூயா. நம்ம உடம்புக்குள்ள ஒரு கருப்பு பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. கருப்பு பெட்டி உங்க உடம்புக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. அது எங்க இருக்குன்னு தெரியாது. இதுவரைக்கும் ஒருத்தர் கண்டுபிடிக்கல. சிலர் என்ன சொல்றான், இதயத்துல இருக்குன்றாங்க. ஏன்னா அதிகமா நம்ம பயன்படுத்துறது இதயம் பயன்படுத்துறோம். ஆகவே இதயத்துக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறான். இல்ல. மூளையில இருக்கா? இல்ல. எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனால் அது நம்ம உடம்புல இருக்கு. அது என்ன பண்ணும் தெரியுமா? அது என்ன பண்ணும் என்றால், நாம் பிறந்தது முதல், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா கவனிங்க, நாம் பிறந்தது முதல் என்னுடைய கடைசி நாழிகை, மரணம் வருகிற அந்த கடைசி நாழிகை வரை நான் செய்த அனைத்தையும் பதிவு செய்யும். ஹல்லேலூயா. இப்ப அந்த பாப்பா அங்கிருந்து எழுந்து இங்க வந்துச்சு, அதுவும் பதிவாயிடும். சொல்றது புரியுதா? என்ன பதிவாகும்? அது அவங்க தாய் கிட்ட இருந்து உங்ககிட்ட வந்துச்சு, ஏதோ கொடுக்க வந்துச்சு, நீங்க அதுகிட்ட ஏதோ சொன்னீங்க, அது அத்தனையும் பதிவாயிருக்கும். இப்ப பதிவாயிடுச்சு. புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதை நான் பாதுகாக்க வேண்டும். நீங்க அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அதை ரெக்கார்ட் ஆனது அழிக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. எப்படி பிளாக் பாக்ஸ்ல பதிவானதை எதுவுமே செய்ய முடியாதோ, அது போல உங்க ஆத்மாவுல பதிவாகிற விஷயத்தை எதையுமே மாற்ற முடியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிமிஷத்திலிருந்தாவது நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும். நான் நல்ல வார்த்தைகளை பேசினா அது பதிவாகும். நல்ல எண்ணங்கள் எனக்குள் இருந்தால் அதுல பதிவாகும். ரைட்டா? ஆனா நான் தப்பா பேசுறேன்னா அதுவும் பதிவாயிடும். தெரியுதா? புரிஞ்சு கொள்ளுங்க. அதை நான் பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, 119 சங்கீதம் 119 7. ஆமா 9. வாலிபன் தன் வழியை எதினால் வசனத்தை நான் காத்து கொண்டால் மட்டும்தான், வசனத்தின்படி நான் வாழ்ந்தால் மட்டும்தான் நான் என் ஆத்மாவை என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும். அல்லது நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்காக
உங்களை குறித்து உங்களை உங்களை குறித்து ஆண்டவர் இடத்துல முறையிடும். நீங்கள் சொன்னது, இப்ப நீங்க செல்போன் வச்சிருக்கீங்க இல்லையா, செல்போன் ஆன் பண்ணி வீடியோ பாக்குறீங்க இல்லையா, அது போல ஆண்டவர் செல்போன் ஆன் பண்ணுவாரு. உங்ககிட்ட இருக்கிற பிளாக் பாக்ஸை எடுத்து, உங்ககிட்டே இருக்காது, உங்ககிட்டே இருக்கு, அதை எடுத்து நீங்கள் யார் அப்படின்னு பாப்பாரு. அதுல மொத்தமும் வரும், மொத்த ஹிஸ்டரியும் வரும். நீ யாரை திட்டினீங்க, யாரை ஏமாத்துனீங்க, கொள்ளா கிட்ட எங்க சண்டை போட்டீங்க, பாஸ்டர் கிட்ட எப்ப சண்டை போட்டீங்க, ஏன் சண்டை போட்டீங்க, எல்லாம் பதிவாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப இதை நான் சரி செய்து கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை பிடிச்சு கொள்ளணும். வேற எதுக்கும் அது மசியாது, வேற ஒன்னாலையும் அதை காப்பாற்ற முடியாது, ஒன்னும் அதை காப்பாற்றாது. வசனம். அதனாலதான் வசனம் எதை குறித்து பேசுகிறது என்றால் அன்பை குறித்து பேசும், நேசத்தை குறித்து பேசும், பாசத்தை குறித்து பேசும், அணைக்கும், அரவணைக்கும், இதெல்லாம் பேசும். பரிசுத்த வேதாகம் என்னைக்காவது தவறு சொல்லி இருக்கிறதா? தப்பான காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதா? நீ தவறாக செய் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறதா? இல்லை. நீங்க எல்லாத்தையும் என்ன சொல்லிருக்கோம்? அதுக்குனாலதான் இதுக்கு என்ன பேரு, இதுக்கு என்ன பேரு? அடுத்தது 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 சீக்கிரம், அடுத்தது சத்திய வார்த்தை. இதுக்கு என்ன பேரு? சத்திய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக கடைசியா ஆவி. ஆவின்னு ஒண்ணு இருக்கு. அதை எப்படி பாதுகாக்க முடியும் தெரியுமா? அந்த ஆவி என்பது என்ன? நான் பார்க்க முடியுமா? அதை நீங்க பார்த்திருக்கீங்களா? யாருமே பார்த்தது கிடையாது, ஒருத்தரும் பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த ஆவியை நான் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றால், அந்த ஆவி என்பது எது சம்பந்தப்பட்டதுன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்டது, சுவாசம். அல்லேலூயா. சுவாசம், ரைட்டா? சுவாசம். அப்ப நுரையீரல், நுரையீரல் மட்டும் இல்ல, உடம்புல இருக்கிற எல்லா அவயவங்களும் ஒன்னோடு ஒண்ணு இன்டர் கனெக்டட். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அவயவங்களும் என்ன ஆயிடுச்சு? ஒன்னோடு ஒண்ணு இன்டர் கனெக்டட். அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நல்ல நேரத்தோட தூங்கி, நேரத்தோட சாப்பிட்டு, நல்ல விஷயங்களை பேசி, நல்ல காரியங்களை செஞ்சா இது எதுவுமே என்ன ஆகாது, டிஸ்டர்ப் ஆகாது. இங்க டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க, ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க, ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. ஒப்பு கொடுப்போம். நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார். தயவு செய்து ஒப்பு கொடுங்கள், உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. நிறைய விசேஷங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். தயவு செய்து ஒப்பு கொடுங்கள், உங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆவி ஆத்துமா சரீரத்தை காத்துக்கொள்ளுங்க. ஆவி ஆத்துமா ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் விட்டுவிடாதபடி நீங்கள் பாதுகாத்து அததான் உங்களை நல்வழிப்படுத்தும். அதை நீங்கள் கெடுத்துக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை முடிந்தது என்று பொருள். தயவு செய்து நாம் ஆலயத்துக்கு வர்றது எதுக்கு? நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. நான் ஆலயத்திற்கு வருவது எதற்கு? நான் பரலோகத்தை போய் சேர்வதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைவதற்காக. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவி ஆத்துமா சரீரத்தை நீ பாதுகாக்க வேண்டும். நான் அதை பாதுகாக்க தவறிவிட்டேன் என்று சொன்னால், ஆனால் நான் வெறும் சரீரத்தை மட்டும் பார்த்துப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லிக் கொண்டிருந்தால், ஒரு நாள் ஆண்டவர் வருவார், அப்பொழுது நாம் அனைவரும் கைவிடப்படுவோம் என்பதை இந்த நாளிலே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களை ஒப்பு கொடுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள், தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில்
உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழுதலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 அல்லேலூயா, ஆராதனை, 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 ஆராதனை.